வந்திருக்கிற என்னோட நண்பர்களுக்கு, அது எனி ஃபார்ம் ஆஃப் மீடியம், எப்போவுமே 23 வருஷமாக 22 வருஷமாக அவங்கள நான் நண்பர்களை பார்த்துருக்கேன். மறுபடியும் இன்னொரு மேடையில் நான் அவங்க எல்லாரையும் கேட்குதா? வால்யூம் கேட்குதா? ஓகே. எல்லோருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கு, ஊடக நண்பர்களுக்கு, தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம். அதான் இதே இடத்துல இதே மேடையில் நிறைய முறை நடிகனாக உங்களை சந்திச்சிருக்கேன். முதல் முறையாக ஒரு இயக்குனரும் நடிகரும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திஸ் இஸ் அகெயின் memory which I can never forget, which I will take it to my grave, because ஒரு 35 ஆண்டு கனவு வந்து இன்னைக்கு நினைவாகி ஆகஸ்ட் 14th வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆகும் ஒரு மகுடம் திரைப்படம். ஸோ அந்த மகுடம் திரைப்படம் மூலிமா ஒரு இயக்குனராக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் ஆர்பி சௌத்ரி சார் ஓட 99வது படம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் 45வது புதுமுக இயக்குனராக நான் அறிமுகமாகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அவர் நம்ம மத்தியில் இல்லை, அவர் இருந்திருந்தால் நல்லா இருந்திருப்பாங்க. ஐ ரியலி வாண்டட் டு ஷோ த ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக இந்த 44 இயக்குநர்கள் அவர் எப்படி அறிமுகப்படுத்தி பெரிய அளவில் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் பெரிய பேர் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நான் எல்லா முயற்சிகளும் பண்ணி இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 14 கொண்டு வந்தேன். ஸோ மன்னிக்கவும், கொஞ்சம் தாமதமாக ஆரம்பிச்சிருக்கு. நான் ஒரு இயக்குனராக ஒரு நடிகராக உண்மையாக சொன்னேன்னா வண்டியில் தான் நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்தேன். தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. நான் எதுவும் ரெடி ஆகிட்டு ரூமுக்கு போய் எல்லாம் அப்படி பண்ணல. வண்டியிலே தான் நான் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டேன். டிரைவர் மட்டும்தாங்க. ஏன்னா ஃபைனல் மிக்சிங்கில் உங்களுக்கு நான் ட்ரெய்லர் வேறு காட்டணும், அதுவும் தமிழ், தெலுங்கு, ஆந்திரா, ஏபி, தெலுங்கானா வேறு காட்டணும். ஸோ அந்த ஃபைனல் மிக்சிங் முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி வண்டியில் ஏறினோடனே டிரைவர் தம்பி பிரபு இன்னைக்கு சொன்னாங்க நீங்கள் ஆக்டருங்கன்னு. அதனால் டிஷர்ட் மறுபடியும் சாய் நச்சிகா கொடுத்த டிஷர்ட்டு இந்த மாப்பிள்ள வந்தாங்க. பேண்ட் சட்டை அவங்களுக்கு தான் சாய் நச்சிகா அவங்க கொடுத்தாங்க. இது இப்படி தான் போய் நிற்கணும் எல்லாரும் முன்னாடியும். ஸோ அதனால் தேங்க்யூ ஃபார் கம்மிங். மோர் டு டாக் ஆஸ் வி கண்டினியூ. தேங்க்யூ. லவ் யூ ஆல். ஸோ என் பேர் வினோத். நான் ஆக்சுவலி வந்து ஒரு ரேப்பர், லிரிக்ஸ் ரைட்டர், அண்ட் வெரி ப்ரௌட்லி ஐ கேன் சே விஷால்னா அவனோட தம்பி. ஸோ எங்கள் ரிலேஷன்ஷிப் ஒரு 10 years முன்னாடி ஆரம்பிச்சிச்சு. என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் விஷால் நாங்கள் மீட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் அன்னிலேருந்து எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ். ஸோ அவர் எப்படியாவது என்ன ஏதாவது ஒரு மூவியில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, என்னை விட இன்ஃபேக்ட் அவர் தான் இஸ் ஆல்வேஸ் தாட் அபவுட் மீ. நீ பண்ணுண்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் 3 years பேக் மியூசிக்கே விட்டுட்டேன். அண்ட் ஒரு நாள் என்னை ஃபோன் பண்ணி சம்மத்திட்டு அதெல்லாம் எப்படி நீ விடலாம், நீ கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு சொல்லி எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையும் அமுச்சு கொடுத்த விஷயம்னா ஐ திங்க் அண்ணா ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு யூ. இந்த மாதிரி எல்லோரும் பண்ணுவாங்கன்னா எனக்கு தெரில, பட் வெரி ப்ரௌட் ஆஃப் யூண்ணா ஃபார் டூயிங் திஸ் டு மீ. மகுடம் பற்றி பேசணும்னா ஐ திங்க் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 2 months-ஆகவே விஷால்னா டைரக்ட் பண்ணுவாங்க, அப்படியே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவாங்க, டியூன் பாடுவாங்க, டே இப்படி பண்ணு மாற்றி பண்ணு. ஸோ இஸ் ஆல்வேஸ் மியூசிக் டைரெக்ஷன், அந்த சினிமா அப்சஷன் அவருக்கு என்றைக்குமே இருந்திருக்கு. ஸோ நான் ஐம் வெரி வெரி இம்ப்ரெஸ் இவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் ஒரு பர்சனுக்கு இருக்குமான்னு. அண்ட் வித் ஜிவி சார், அவருக்கும் தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா அவர் அவ்வளோ பிஸி டைம்லேயும் எனக்காக ப்ரொமோஷனல் வீடியோ பண்ணி அண்ட் அந்த மாதிரி யங் டேலண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே ஜிவி சார் அண்ட் விஷால் நான் பார்த்து கண்டிப்பாக தே ஷுட் லேர்ன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் அண்ட் மீடியா, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ மேம் ஃபார் காலிங் மீ ஆன் ஸ்டேஜ். தேங்க்யூ. இன்னும் ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்குது. என்ன அப்படின்னா, ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அண்ணாவை இன்ட்ரோடியூஸ் பண்ண ப்ரௌடா இருக்குது மேம். டு பி வெரி ஃப்ராங்க், ரொம்ப எனக்கு நர்வஸாகவே இருக்குது. பிகாஸ் ஆதினா எங்கேயோ இஸ் அக்கம்ப்ளிஷ், ஒரு லெவல் எங்கேயோ இருக்காரு. பட் ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை. கண்டிப்பாக அந்த எஃபர்ட் எல்லாமே இந்த சப்போர்ட் எல்லாரும் கொடுத்தா ஐ டெஃபினெட்லி ட்ரை டு பி another ஆதி அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பொதுவாக பாடலாசிரியர்களை மதிக்கிறதில்ல.
இந்த கல்யாண பந்தி போனால் இந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பின்னால் வரிசை போட்டு நிற்கிற மாதிரி தான் வந்து இப்போல்லாம் வந்து விழாக்களில் பாடலாசிரியர்கள் நிற்கிற ஒரு நிலையை பார்க்குறோம். பல விழாக்களில் வந்து கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பின் வரிசையில் காத்திருப்போம். கூப்பிடாம சோகமாக கண்ணீரோடு திரும்பி போய்கிட்டு இருக்கிற பாடலாசிரியர்கள் கூட்டம் இங்கே இருக்குது. அதற்கு மத்தியில் மிக மிக மரியாதையோடு இந்த படத்திற்கு பாடலாசிரியர்களை என்ன முதற்கொண்டு இங்கே இருக்கிற எல்லா பாடலாசிரியர்களையும் மரியாதையோடு நடத்திய, கேட்ட சம்பளத்தை கொடுத்து மரியாதை செய்த தயாரிப்பாளர் குழுவிற்கும் நண்பர் விஷால் அவர்களுக்கும் இந்த தருணத்திலே பாடலாசிரியர்கள் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஜிவி பிரகாஷ் நண்பரோட இசையில் அவருடைய முதல் படத்தில் அவருடைய விரலை பிடிச்சவன் மகுடம் வரை அவருடைய இசையின் விரலை நான் விடலை. அவருடைய 100வது படம், அதுக்கு மேலேயும் 101, 2, 3, 4, 5, 6ன்னு போய்கிட்டே இருக்கு. அந்த நண்பரை என்னால் மறக்க முடியாது. அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி நான் ரொம்ப ரசிப்பேன். நான் அஞ்சலியை எங்கேயும் எப்போதும் படத்துலையும் அங்காடி தெருவுலையும் பார்த்து ரசித்த ஒரு அஞ்சலி. என்னோட நச்சிந்தி மச்சானை பாட்டுக்கு அவங்க ஆடும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நண்பர் விஷால் அவரோட சண்டைக்கோழி 2ல் ஒரு வெற்றி பாடல் கம்பத்து பொண்ணு பெரிய வெற்றி. அதில் ஒரு நடிகராக அந்த லைன்ஸ் எல்லாம் ரசித்து ரொம்ப அவர் கொண்டாடினாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த படத்தில் ஒரு இயக்குனராக அவர் கூட அவரோட பரிச்சயம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தாமிரபரணி படத்துலேருந்து ஆரம்பிச்சது. இதோ நானும் இங்கே இருக்கிற சுரேஷ் சார்லாம் அந்த கோ டைரக்டர்ஸ். அப்போ பார்க்கும்போதே அவரோட எளிமை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. பயங்கர ஃப்ரெண்ட்லியாக பயங்கர ஜாலியாக தான் இருக்கும் அந்த ஷூட்டில். அதுக்கப்புறம் இரும்பு திரை, வீரமை வாகை சூடும், லத்தீன்னு தொடர்ந்து பயணித்தாலும் இந்த படம் நடிகர் விஷால் சார் அப்படிங்கிறத தாண்டி ஒரு இன்னொரு அவதாரத்தை, என்னது இப்படி ஒருத்தர் இவருக்குள்ள இத்தனை நாள் இருந்தானா நமக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி, அதாவது கூட ஓட முடியாத அளவுக்கான ஓட்டம். இரும்பு திரைப்படத்தில் மொத்தமாக ஒரு 10 நாளோ 12 நாளோ நான் ஷூட்டிங் போயிருப்பேன். கிளைமேக்ஸில் ஒரு கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாரு, அது வேற. பட் இது வந்து அவர் ஒரு 24 மணி நேரம் இதை தவிர வேற ஏதாவது சிந்திக்கிறாரா இவரு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஒரு 4 நாள் பார்க்காம இருப்போம், 4 நாள் கழிச்சு போகும்போது பார்த்தா அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இங்கிருந்து நான் ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிப்பார். எப்போ இதை யோசிச்சாரு அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஆச்சரியமாயிரும். பர்டிகுலராக செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்குது. அது அவ்வளோ ஒரு உயிரோட்டமாக அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்தார் மெல்ல 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 மெல்ல. இந்த இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷனை எப்படி அதை மேனேஜ் பண்ணிக்கிறதுங்கிறது அவர் பக்கத்துல இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயமா இருந்தது. எதுவுமே வந்து ஒரு ப்ரீ பிளான் இல்லாமல் அவர் பண்ணுறதே இல்லை. எடிட் பாயிண்ட் தெரிஞ்ச ஒரு டைரக்டராக இருந்தார். அப்புறம் போக போக தான் தெரிஞ்சது, இவருக்கு தெரியாத எதுவுமே இல்லையாட்டு இருக்குது அப்படிங்கிறதே இப்போ தான் தெரிஞ்சுது. முதல்ல ஒரு நடிகராக பார்த்துட்டு இருந்ததை தாண்டி இங்கே ஷார்ட் சொல்லுவார், திடீர்னு பக்கம் திரும்பி ரிச்சர்ட் இந்த லைட் வேணுமா அப்படிம்பாரு. மாஸ்டர் கிட்டேயும் அது மாதிரி. அப்புறம் ஒரு பீரியடுக்கு மேலே எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவரோட கொடுத்த சுதந்திரத்தில் நாங்கள் எல்லாருமே இப்போ ரிச்சர்ட் சாராக இருக்கட்டும், திடீர் மாஸ்டராக இருக்கட்டும், அபிநந்தா இருக்கட்டும், எல்லாருமே ஐயோப்பா கண்டினியூட்டிங்களா சொல்லுங்கப்பா, இது தோணுச்சுன்னா சொல்லுங்கப்பா அப்படின்னு. ரிச்சர்ட் சார் வந்து டைலாக் சரியா வரலன்னா அவரு ஒரு 1 மோர் கேட்பாரு, அப்படியா சரி இதா இல்லையா பண்ணிடலாம் அப்படின்னு. எல்லாத்துக்கும் ஒரு சுதந்திரமும் ஒரு குழு அரவணைப்போடவும் கூட்டிகிட்டு போனார். ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம், ஒரு நடிகர் எப்பவுமே இயக்குனர் ஆகும்போது மற்ற நடிகர்கள்கிட்ட எப்படி வேலை வாங்குவாங்க அப்படிங்கிறத நான் கவனிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதில் அவங்க ஸ்டைல்லையே அவங்களுக்கு சொல்லித்தந்த விதம்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இவர் அஞ்சலிக்கு சொல்லி தந்ததாகட்டும், துஷாராக்கு சொல்லி தந்ததாகட்டும், இவர் ஜான் விஜய் சார்லாம் செம்ம ஸ்கோர் இந்த படத்தில். பக்கத்தில் இருந்து அதை பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்பாகவும் இருந்தது. ஸோ இந்த படம் இயக்குனர் விஷாலாக அவர் எப்படி மன்னிச்சுட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஏறி தப்பாக நினச்சிக்கிறீங்க. மகுடம் என்னன்னா, ஃபஸ்ட்டு மகுடம் பாட்டு பற்றி சொன்னோம். இந்த பாட்டு எழுதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, என்ன தான் நம்ம சக்ஸஸ் கொடுத்தாலும்
திருப்பி ஒரு தாட்டியும் போய் நம்ம ஒரு இடத்துல போய் நிற்கிறதா இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் சினிமா மேலே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மோகம் வந்து எப்படி ஆச்சுன்னா, எத்தனை தாட்டி என்னுடைய மானசீக குருநாதர் கண்ணதாசன் அவரோட சிலை கிட்ட நீங்கள் நைட்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு என்ன குருநாதா எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஃபீலாகவே இருக்குது, என்ன தான் இட்டு கொடுத்தாலும் திருப்பி ஒன்றில் தான் தொடங்குற போல இருக்க வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு நினச்சி ஒரு ஃபீல் பண்ணணும் தான் அண்ணனை மீட் பண்ணேன். அண்ணன் வந்து கூப்பிட்டு ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி வந்து டியூனை கொடுத்துட்டாரு, பாட்டு எழுது அப்படின்னு சொல்லி. அந்த பாட்டு அங்கே போய் கேட்கும் போது வந்து நம்மளோட ஃபீல் இருக்காங்க, சினிமா ஒரு மிகப்பெரிய வழி கொடுக்குதுன்னு நினைக்கும் போது தான் நான் இந்த பாட்டு கொடுத்த அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா விஎஃப்எஃப் வந்து எப்போ ஒரு படம் பண்ணாலும் எனக்கு ஒரு பாட்டு கொடுப்பாரு. நான் என்னை பற்றி சொல்றதுக்கு பதில் அண்ணா இப்போ ஒரு செகண்ட் என்னை பற்றி பேசுவார். ஏன்னா அண்ணன் தான் இந்த பாட்டு கொடுத்தாரு, அவர்கிட்ட இந்த மைக்கை தரேன். அவையில் இருக்கக்கூடிய சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தில் இவங்க சொன்ன மாதிரி அந்த கிளைமேக்ஸ் சாங், தேங்க்யூ விஷால் சார். ஏன்னா இந்த படத்தில் காதல் பாடல்கள் இருக்குது, காதல் பாடல் இல்லாத ஒன்றை என்கிட்ட கொடுத்ததுக்கு. பொதுவான ஒரு மனநிலை இருக்கும், பெண்கள் கிட்ட காதல் பாடல்கள் கொடுத்தா இன்னும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்றது. அதை தொடர்ந்து எழுதிட்டு இருக்கக்கூடிய நிறைய பாடலாசிரியர்கள், குறிப்பாக பெண் பாடலாசிரியர்கள் அதை உடைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வரிசையில் மீண்டும் எனக்கு நம்முடைய மகுடம் திரைப்படத்தில் கிளைமாக்ஸ் சாங் ரொம்ப முக்கியமானதாக எனக்கு நீங்கள் சொல்லும்போதே அந்த விஷுவலாகவும் சரி, ஒரு ஃப்ரேமுமே வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக வந்து பண்ணியிருந்தீங்க. எனக்கு தான் சார் சவால், ஒரு புதுமுக இயக்குனர் அப்படின்னு என்னால் பார்க்கவே முடியல. அந்த விஷுவலை நீங்கள் காட்டும் போதே எனக்கு சவாலாக இருந்தது அந்த வரிகளை எழுதுறதுக்கு. ஒட்டுமொத்த பெண் கூட்டங்களும் நின்று கொண்டாடக்கூடிய, எழுச்சி பெறக்கூடிய ஒரு கதை சூழலை எனக்கு கொடுத்தீங்க. விஷால் சார் வந்துட்டு நான் லிரிக்ஸ் அனுப்பிடுவேன், அவர் உடனே வந்து ரிப்ளை பண்ணிடுவார் வாட்ஸ்அப்பில். ஆனால் இவர் அந்த இடத்துல பார்த்தா இயக்குனராக இருந்துட்டு இருக்கிறாரு, நடிச்சிட்டு இருக்கிறாரு. நானும் வெயிட் பண்ணுவேன், சார் பரவாயில்ல சார், பொறுமையாக கூட நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. ஆனால் உடனே படிச்சுட்டு இந்த இடத்துல எனக்கு இன்னும் கொஞ்சம் எமோஷ்னலாக வேணும் அப்படின்னு அவர் சொன்ன இடங்கள் எல்லாமே நான் சரியாக பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்ப நன்றி சார். ஒரு இடத்துல 8 திக்கும் இவன் புகழ் பாட, கொற்றவைகள் சுற்றி நின்று ஆட அப்படின்னு சொல்லி ஒரு வரி எழுதியிருப்பேன். ஏன்னா கொற்றவை அப்படின்றது தமிழ் நிலப்பரப்பில் கொற்றவை ரொம்ப முக்கியமானது. தாய்வழி சமூகத்தினுடைய தாயே கொற்றவை தான். அந்த கொற்றவையினுடைய நாடி, ரத்தம் எல்லாமே தான் இங்கே இருக்கக்கூடிய உயிர்கள், மனிதர்கள். அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அது பாசமாக இருக்கட்டும், வீரமாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், அறமாக இருக்கட்டும், எல்லாமே அந்த கொற்றவையினுடையது. அந்த கொற்றவையை இந்த பாடலுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்னும் கூடுதலான ஒரு தகவல் என்னென்னா, என்னை கூப்பிட்டு பெரிய படம் கொடுத்த ஃபஸ்ட்டு ஹீரோ அவர் தான். ஸோ என்றைக்குமே அவர் எனக்கு ஹீரோ தான். அவர் அதை தாண்டி எனக்கு ஒரு ஃபேமிலி. ஒரு டெக்னீஷியனாக நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட இருந்து. இந்த படம் மகுடம் வந்து அவர் கதை சொல்லும் போதும் அந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணும் போதும் நான் நிறைய ரெகுலராக எல்லா இயக்குநர்களையும் நம்ம ட்ராவல் பண்ணுவோம்ல. ஸோ ஒரு கதை சொல்லும்போது நமக்கு ஒரு விஷுவல் வந்து உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், இது எப்படி வரும், இது எந்த மாதிரி நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படின்னு. ஸோ அதில் ரொம்ப தெளிவாக வருது, இதுதான் வேணும், இதுதான் பண்ண போகிறோம், இதுதான் கட் பாயிண்ட், எடிட் பாயிண்ட் வரைக்கும் அவ்வளோ தெளிவாக இருப்பார். இப்போ இல்லை, நான் பிகினிங் ஸ்டேஜ்லேருந்தே சொல்கிறேன். ஸோ அவரோட டைரக்ஷன், ஃபஸ்ட்டு டைரக்ஷனில் நான் ஸ்டெண்ட் டைரக்டராக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நான் கொடுத்து வச்சிருக்கணும் கூட. இந்த படத்தில் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சு
எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஷால் சாருக்கும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சவுத் நன்றிகள். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பவும் போல மகுடத்துக்கு இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் தேங்க்யூ. மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் நடக்குண்ணா. அவர் வேற நம்ம நண்பர் ப்ளஸ் நாங்கள் வி ஸ்டடி டுகெதர் இன் காலேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங் எவ்ரி ஒன் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஹியர். அண்ட் என்னுடைய ப்ரெஸ் நண்பர்கள் ஹலோ ஹாய். அதில் நிறைய பேர் கூட நான் ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். And I'm very glad that I'm in front of you and you're going to be writing about me. More than all of it, விஷால் வந்து என்னுடைய ரொம்ப ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர். பாடலாசிரியர் சொன்னாங்க, சினிமாவில் ஹீரோவாக இருக்கிறவங்கலாம் வந்து ரியல் லைஃப்பில் ஹீரோவாக இருக்க முடியாது அப்படின்னு. உண்மையாகவே ரியல் லைஃப்லையும் சரி ரியல் லைஃப்லையும் சரி ஹீரோவாக பார்த்த ஒரு ஆள் வந்து நம்ம தம்பி விஷால். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. சூப்பர் குட் ஃபிலிம்ஸுடைய 99th ஃபிலிம். I have been a part of that journey. That's my first film with them and I'm very honored to be part of a legacy company called Super Good Films. அதுக்கு மேலே விஷால் டிரெக்டர், ஃபர்ஸ்ட் டிரெக்டர். ஃபர்ஸ்ட் அவர் என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும்னு நான் யோசித்தேன், என்ன இவர் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு. பட் ஒன்ஸ் ஐ வெண்ட், அவங்களால தான் நான் இங்கே இருக்கேன். அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, டிப்ஸ் கொடுத்தாங்க. அண்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அண்டு மேனேஜர்ஸ், ஏன்னா எப்படி சொல்லுது, ரொம்ப தனிமையாக இருந்தேன். இவர் இருந்தனால தான் விளையாடுவாங்க. என் அம்மா அப்பா எல்லாருக்குமே தேங்க்ஸ். என் கிளாஸ்மேட்ஸ் கூட என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க, உன்னால் முடியும்ன்ட்டு. அதை சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தா உண்மையாலே அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ட்ரெய்லர் இயக்குனராக விஷால் சார் அறிமுகமாகும் முதல் படம். ஸோ மகுடம் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்துடலாம். எங்கள் டீமுக்கு வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு படம் அண்ட் அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் எப்போவுமே இருக்கும். சுப்பிரமணியம் அண்ணன், அந்த திருப்பூர் சுப்பிரமணியம் அண்ணன் கொடுத்த அந்த ஒரு ஊக்கம், அந்த ஒரு நம்பிக்கை, அது வீண் போகக்கூடாதுன்றதுனால தான் நான் என்னோட உழைப்பு அதிகரித்து இந்த படம் நன்றாக கொண்டு வரணும். தமிழ்லையும் சரி தெலுங்குலையும் சரி இந்த படம் இப்போ August 14th திரைக்கு வரப்போகுது. ஒவ்வொரு நாள் உழைக்கும் போது நான் நினச்சிட்டு இருக்கிற ஒரே விஷயம், அவர் என் மேலே வச்சுருந்த அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது. அவருக்கு நான் வந்து நன்றின்னு சொல்கிறத விட அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஒருத்தர் எழுப்பி விட்றாங்க பாருங்களேன், அந்த நேரத்தில் யாருமே இல்லாத சமயத்தில் எழுப்பி விட்டு போடா போய் வேலை செய்யும், உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்த ஊக்கம்தான் இந்த மகுடம் திரைப்படத்தோட சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம். எங்களோட உழைப்பு அதுக்கப்புறம் தான் அதுக்கு பிஃபோர் வந்து கொடுத்த ஊக்கம், கொடுத்த அந்த பிளாட்ஃபார்ம் திருப்பூர் சுப்பிரமணியனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஐ ஷுட் தேங்க் ஆல் மை ஆர்டிஸ்ட் அண்ட் மை டெக்னீஷியன்ஸ். எனக்கு திஸ் இஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் ஃபிலிம் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஸ்க்ரீன், அதாவது கேமராக்கு முன்னாடி கேமராக்கு பின்னாடி அப்படின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து சில நேரத்தில் ஐ பிகேம் அ ஸ்பிளிட் பர்சனாலிட்டி ஆகிடுச்சு. இது ஏன்னா போய் நடிக்கணும், நான் நடிக்கும்போது எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் நான் சொல்லிடுவேன், நான் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லி ஒரு செகண்ட்க்கு அப்புறம் நீங்கள் நடிங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த எடிட் பாயிண்ட்டு நான் திடீர்னு நடிச்சா அது அந்த வசனம் பேசினா அது கஷ்டம்னு சொல்லும்போது பேசி முடிச்ச உடனே அதுதான் அந்த கஷ்டமான விஷயம். அவங்க பேசி நடித்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நான் போய் அந்த காட்சியை பார்த்து வந்து நடிக்கிறது தான். அந்த நேரத்தில் என்னன்னா எல்லாருமே நான் சொன்னது வந்து, இவன் எதுக்கு நம்மளுக்கு நடிப்பு சொல்லித்தரான், இவன் எதுக்கு எனக்கு வரிகளுக்கு வந்து ஒரு 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 விஷயம் சொல்கிறாப்புல, இவன் எதுக்கு இசையமைப்பில் வந்து எனக்கு ஒரு விஷயம் இவன் எதுக்கு வந்து நான் நடன பயிற்சி முக்கியமாக திலீப்புக்கு வந்து திலீப்புக்கு வந்து எந்த துறையாக இருந்தாலும் சரி, அது சினிமா துறையாக இருக்கணும்னு இல்லை, நீங்கள் எந்த துறையில ஐஏஎஸ் இருக்கலாம், என்னோட
பசங்க என்னோட தங்கச்சிங்க இன்னைக்கு எல்லாரும் பெரிய பட்டதாரிகளா பெரிய திரைப்படத்தில் எனக்கு அமைஞ்ச இதோ ரிச்சர்டு தம்பி டிஓபி ரிச்சர்டு நம்ம ரொம்ப வருஷமா எனக்கு வி ஹவ் டன் சோ மெனி ஃபிலிம்ஸ் சம்மர் நாசியர் மனிதன் என்ன மதகஜராஜா என்ன எல்லாம் இந்த படத்தில் அவனுக்கு கரெக்டாக தெரியும் அந்த எடிட் பாயிண்ட் ஒரு நாள் ஆக்சுவலாக துஷாரா டேட்டு பிரச்சனை அன்னைக்கு 2 மணிக்கு ஆக்சுவலாக 6 to 6 இல்லைடா மார்னிங் 6 வரைக்கும் ஆனால் 2 o'clock 10:30 போக வேண்டியது இருக்குது கரெக்ட் 2 o'clock வரைக்கும் பட் 10:30 போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ஓகே சரி ஓகே என்னடா பண்ணலாம் சரி வா கேமரா இப்படி வை துஷாரை கூப்பிடுங்க உட்காருமா அப்படியே உட்காரு இப்படி 2 கேமரா வச்சுட்டு ரிச்சர்ட் ஆனால் ஒன்றும் இல்லை மாஸ்டர் எடுத்துடலாம் எப்போவுமே மாஸ்டர் ஷாட் எடுத்து தான் க்ளோஸ் இருக்கும் இல்லை தம்பி இதை எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் டக்குன்னு எடுத்துடலாம் அப்புறம் இந்த பக்கம் பேசுமா இந்த பக்கம் பாருமா இது எல்லாமே நான் சுந்தர் சி சார் கிட்ட கற்றுக்கிட்டது இது சுந்தர் சி சார் எப்படின்னா நீங்கள் இந்த பேக்ட்ராப்லேயே சுவிட்சர்லாண்டில் சாங் படப்பிடிப்பு நடந்த மாதிரி அவர் காட்டிடுவார் சலிக்கவே ஆர்டிஸ்ட் வரலையா பிரச்சனை இல்லை கேமரா எப்படி திருப்புங்க இந்த பக்கம் ஒரு எரும மாடு இருக்கா பிரச்சனை இல்லை அனிமல் வெல்ஃபேர் சர்டிஃபிகேட் வேணாம் தேவை இப்படி வாங்க இப்படி தான் ஏன்னா அதுதான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது சுந்தர் சி சார் அன்னைக்கு அந்த காட்சி நானும் ரிச்சர்ட் 10:30 மணிக்கே அமிச்சிட்டோம் ஓகேம்மா அவங்களுக்கும் புரியல சார் என்ன பாரு அவங்க முடிஞ்சிச்சுமா அதுக்கப்புறம் ரிச்சர்டுக்கு உட்காந்து நம்ம வாடா சாப்பிட்லாம்டா சாப்பிட்டு நிதானமாக எடுக்கலாம் இப்போ 2 மணி வரைக்கும் அப்போதான் ரிச்சர்டு ஏன்னா இவன் இருந்ததுனால தான் என்னால் அந்த காட்சி அவ்வளோ சிறப்பாக அமைச்சு கொடுத்தது ஏன்னா வி நியூ த எடிட் போத் ஆஃப் அஸ் நியூ த எடிட் இது அதே மாதிரி பொன் பார்த்திபன் ஹி நோஸ் மை வேவ் லென்த் இஸ் த சேம் ஹரி சார் படங்களில் நாங்கள் பயணிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இஸ் கம்பஸ் இரும்புத்தியில் 2 பேர் நான் பயணிச்சிருக்கோம் இன்னைக்கு எனக்கு ஒரு டைலாக் ரைட்டராக வரும்போது ஹி நோஸ் த வேவ் லென்த் எவ்ரி ஒன் நோஸ் மை வேவ் லென்த் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இது இப்போ சொல்கிறானே என்ன திடீர்னு ஏன்னா உமாதேவி மேடம் நான் ஃபஸ்ட்டு இந்த பாட்டு சொல்லும் போது அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க சார் நான் எவ்வளோ பாட்டு எழுதியிருக்கேன் ஆனால் எனக்கு இது ஒரு சேலஞ்சாக இருக்குது எனக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது சார் மேடம் இதே தான் நான் என் டார்லிங் திலீப் கிட்ட சொன்னேன் ஊட்டியில் புல்லரிச்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் சூப்பர் ஹிட் மேடம் அவனுக்கு திலீப்புக்கு புல்லரிச்சிச்சுன்னு சொன்னாங்க நான் சொன்னோன்னு இந்த காட்சி கதை இப்போ 6 நிமிஷம் அப்பாவோட இப்போ பார்த்தீங்க முத்துமணியோட சாங் அது ஒரு கிட்டான ஒரு இடத்துல வரும் அந்த ஸ்க்ரீன் பிளேல அதுக்கப்புறம் 6 நிமிஷத்தில் கிளைமேக்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன ஆகும் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன் அந்த வகையில் எல்லாரும் யோசிச்சாங்க என்ன வரும் வழக்கம் போல விஷால் வருவான் அடிப்பான் ரிவெஞ்ச் எடுப்பான் இல்லை இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது இது விஷால் படத்தில் மட்டும் இல்லை எந்த திரைப்படத்துலையும் இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் காட்சி வந்திருக்காது வரல எனக்கு தெரிஞ்சு வரல டெஃபினட்டாக லாஸ்ட் ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் வில் டூ இட் ஆர் ஐ டோன்ட் நோ அந்த மாதிரி அமைஞ்சிருக்கா எனக்கு தெரியல தேங்க்ஸ் டு உமாதேவி மேடமோட வரிகள் அண்ட் திலீப்போட அந்த புரிதல் திலீப்போட கொரியோகிராஃபி நாங்கள் வி ட்ரை டு டூ சம்திங் மேஜிக்கல் ஆகட்டும் எனக்கு விவேக் இங்கிட்ட இல்லை எல்லாரும் தே லவ் த ஃபேக்ட் தட் விஷால் இஸ் சேயிங் சம்திங் விச் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் சரி ஓகே சொல்கிறாரு ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி புரிதல் இருப்பாருங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த தம்பி இருக்கானே இவன் சும்மா ஏதோ ஒரு எனக்கு என்னன்னா காது நான் டால்பி சரௌண்ட் சவுண்ட் மாதிரி என்கிட்ட இப்போ பேசிகிட்டே இருக்கோம் யாரோ அவங்ககிட்ட இவன் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க யாரோ சொல்கிறாங்க எனக்கு கேட்குது அந்த மாதிரி எனக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போதே எவனோ ஒருத்தர் ரேப் இப்போ பண்ணிட்டு இருக்கான் யாரும் அவன் சம்மந்தமே அவன் ரேப் பண்ணிட்டு இருக்கான் கூப்பிட்றான் அவனை பார்த்தா இவன் தான் வினோத் வந்தால் ஒரு பாட்டு பண்ண ஆக்சுவலி going to introduce him next couple of months இண்டிபெண்ட் மியூசிஷியன் ஒரு ஆல்பம் வச்சிருக்கான் அது ஆக்சுவலாக அந்த பிளான் இருந்தது ஸோ தட்ஸ் வை வி இன்ட்ரடியூஸ் him எனக்கு இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய தூணா இப்பவும் இருந்துட்டு இருக்கா ஸ்டில் டூயிங் ஏன் ஜிவி வரல நான் ஜிவி பிரகாஷ் டானிங்க இந்த இப்போ ஆர்ஆர் போயிட்டு இருக்கு நான் இப்போ இழுத்தேன்னா ஆகஸ்ட் 14 என் படம் ரிலீஸ் ஆகாது அவர் ஆர்ஆர் வாசிச்சிருக்கேன் 2 திரைப்படம் வருது ஸோ அதனால அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி விஸ்வநாதன் சன்ஸும் டெஃபினட்டாக நல்லா ஓடணும் மகுடமும் நல்லா ஓடணும் நான் வேண்டிக்கிறேன் இந்த ஜிவி பிரகாஷ்ன்ற ஒரு ஒரு டெக்னீஷியன் இருக்கானே உண்மையிலேயே ஒரு வரங்க ஒரு புதுமுக இயக்குனருக்கு ஒரு வரம் நான் எப்படி ஜிவிக்கு நன்றி சொல்றதுன்னு தெரியல ஏன்னா 3 வாட்டி நேஷனல் அவார்டு வாங்கினவர் வாசிச்சுட்டு இருக்காப்புல முக்கியமாக இந்த சாங் தான் உமாதேவி மேடம் நின்றுட்டு இருந்தாங்க நான் சம்மந்தமே இல்லாமல் டான்ஸ் மாஸ்டர் அசர் கூப்பிட்டேன்
டனிங் இல்லை டனிங் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு எதோ பண்ணிட்டு இருக்கேன். இப்படி பார்த்தாப்புல என்னை திட்ட போறாப்புலையா, ஏன்னா நான் என்ன அறியாமல் நான் கொஞ்சம் அத்துமீறி போயிட்டேன். நாளைக்கு எனக்கு இப்படியே அப்படியெல்லாம் ஏதோ பண்ணேன். இவர் என்ன பண்ணுறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, நான் ஈவினிங் வந்து நான் கரெக்டாக பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புலங்க. எனக்கு அவர் கொடுத்த அந்த ஸ்பேஸ்னால தான் 5 பாடல்களும், எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் சாங் நீங்கள் இன்னும் நாளைக்கு தான் வெளியிட போகுது, ட்ரெய்லர் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு அந்த லைஃப் கொடுத்துருக்காப்புல. இந்த படத்துக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், இஸ் பீன் லைக் இது அண்டர்ஸ்டுட். ஒரு புது இயக்குனருக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பாடல்கள் அமைச்சு கொடுக்குற ஈகோ இல்லாத ஒரு மியூசிக் டைரக்டர். இல்லைன்னா அப்படியே வெளியில் கை கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கணும், அவர் என்ன வாசிக்க போகிறான்னு தெரியல, அப்படியே கொடுப்பாங்க ஒரு சாங், அப்படியே எடுத்துகிட்டு போய் ஷூட்டிங் பண்ணோம். ஆனால் அப்படி கிடையாது, அவ்வளோ இடம் இருந்ததுனால தான் ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு ஜிவி. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் தெர் இஸ் இருக்கான ஜான் விஜய். முதல் தடவை ஜான் விஜய்னால ஜாதி சண்டைனால நான் வந்து லயோலா காலேஜில் எனக்கு இவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக அப்போ தான் எனக்கு தெரியும் ஜான் விஜய் சீனியர், அவ்வளோ க்ளோஸ் கூட இல்லை. ஆனால் இவனால் வந்து ஒரு பெரிய கலவரமே நடந்தது லயோலா காலேஜில். நான் நின்றுட்டுருக்கேன், இப்படி நின்றுட்டுருக்கேன், வந்து எங்கே இருக்காங்க ஜான் விஜய் தெரிலங்க, அவர் எனக்கு தெரியாதுங்க, சீனியர். நானே எப்பயோ ஒரு வாட்டி தான் கிளாஸுக்கு வருவேன், தேடிட்டு இருந்தாங்க ஜான் விஜய்க்காக. அப்போலேருந்து தெரியும் இந்த மனுஷன். இவரை கூப்பிட்டு நடிக்க சொல்லி வி போத் இந்த நடிக்க ஆரம்பிக்கும் போது ஜான் எப்பவுமே வந்து ஃபுட்டேஜ் இவ்வளோ கொடுப்பாரு, எல்லாமே நல்லா இருக்கும், ஆனால் எல்லாமே சாப்பிட முடியாது இல்லையா, ஓரளவுக்கு தானே நம்ம பசிக்கு, அவ்வளோதான், அதுதான் எடுத்துக்கணும். ஜான் ஒரு குழந்தை மாதிரி. இப்போ கூட எனக்கு பாருங்களேன் அந்த பிளாக் அண்ட் பிளாக்ல அது ஏதோ, ஏன்னா நாங்கள்லாம் நானும் உதயாலாம் வந்து ஒரு நாள் எங்களுக்கெல்லாம் அந்த டைமில் கிளப்புக்குள்ளே வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலும் கிளப்புக்குள்ளே என்ட்ரி. அப்போது நாங்கள்லாம் வந்து ஐ திங்க் ஸ்கூல் தான் இருக்கோம். அப்போ நாங்கள்லாம் நின்றுட்டுருக்குறோம், கிளப்பில் என்ட்ரியில் ஒரு தலைவர் நம்ம ஒரு லுங்கி, ஒரு சட்டை, ஒரு கூலிங் கிளாஸு, அப்போ ரேபேனு, அது வேறு, அது நான் சொல்லக்கூடாது, அது டிஸ்க்ளைமர் கார்டு வச்சுக்கிட்டு அவர் பாட்டு உள்ள பவுண்டரி தள்ளுற யாரு நம்ம எக்ஸ் டெபுட்டி சிஎம் எல்லாம் நின்றுட்டுருக்கோம், நாங்கள்லாம் நின்றுட்டுருக்கோம். இவர் வந்து ஃபேமிலி டு மீ, ஐ ஹவ் நெவர் ட்ரீட்டட் தம் மீடியா. தேங்க்யூ ஸோ மச். ட்ரெய்லர் வந்திருக்கு, என்னது நெக்ஸ்ட் அடுத்த வெள்ளிக்கிழமை ஐ கோயிங் டு வாட்ச் இட் ஆன் சில்வர் ஸ்க்ரீன் அண்ட் தென் I have nothing to talk beyond that. I will wait for you all to tell me how the film is as me as a director, and then I will speak to you how why where. அதாவது நான் பார்க்காத அவங்க சொன்னாங்க, சகோதரி சொன்னாங்க, she said the best revenge is to smile. இப்போ இது முடிஞ்சோடனே கூட இருக்கு, தடைகள் இருக்குது, இப்போ கூட நான் வந்து அந்த சிரிப்பு தான், அந்த ஸ்மைல் தான். பெஸ்ட் ரிவெஞ்ச் இஸ் டு ஸ்மைல். டென்ஷனே அவங்களோட ஸ்மைல், அவ்வளோதான். நீ உன் பாதை, நீ வெற்றி நோக்கி போகிற இடையில வர தடைகளெல்லாம் அப்படி தட்டி தூசி தட்டி போயிட்டே இருக்கு. அது எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. அது பொது வாழ்க்கையில் இருக்கலாம், இப்போ என்னோட பர்சனல் வாழ்க்கையில் இருக்கலாம், என்னோட ப்ரொஃபஷனல் வாழ்க்கையாக இருக்கலாம். எஸ், நான் இந்த படம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய கட்டாயம், என்னோட கடமையும் இருக்குது. அது ரிலீஸ் ஆகி ஜெயிச்சதுக்கப்புறம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இப்போயே பிளாக் பண்ணிக்கோங்க. வெற்றி நல்லா வந்து உங்களை நான் கண்டிப்பாக நான் ஆணவத்தில் நான் சொல்லுங்க, கண்டிப்பாக உங்களோட நம்பிக்கை எனக்கு தெரியும். நான் உங்கள் மத்தியில் நான் உட்காந்து படம் பார்த்துருக்கேன், நிறைய ஹீரோஸோட படங்கள் நல்லா சொல்லுவேன். அதனால் அந்த உள்வாங்கியெல்லாம் நான் பயன்படுத்தியிருக்கேன். அன்றைக்கி நான் சொல்வேன் நிறைய விஷயங்கள். இன்றைக்கே I'll will close this and let's wrap it up as a positive attitude. I'm hoping to see you all same இதே மாதிரி உங்கள் அபிமான திரையரங்கில் நீங்கள் இந்த மாதிரி உட்காந்து என்னோட திரைப்படத்தை பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை விட எனக்கு மிக சிறந்த ஒரு சந்தோஷம் எதுவுமே. I'm looking forward to. God bless you. Thank you very much.